வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி. பிரதமர் மன்மோகன் சிங் மரணம் தேசத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அரிதினும் அரிதான தலைவர்களின் ஒருவராக மன்மோகன் சிங் பெயரை வரலாறு பொறித்து வைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலைதளத்தில் பதிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏன் இத்தனை முரண்பாடுகள்? உண்மையில் என்ன நடந்தது என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை எடுத்துக்கொண்ட சபதத்திற்கு காலம் முழுவதும் அண்ணாமலை செருப்பு போட முடியாது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்து வந்தார். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அதன் பிறகு தீவிர அரசியலில் இருந்து விலகி வீட்டில் ஓய்வில் இருந்து வந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே இருமுறை இருதய அறுவை சிகிச்சை செய்திருந்த மன்மோகன் சிங் வயதோதிக்கம் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று இரவு வீட்டிலிருந்த அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. மயங்கிய நிலையில் இருந்த அவர் அவரது குடும்பத்தினர் உடனடியாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங்கிற்கு மருத்துவர்கள் குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தனர். அவரது உடல் நலம் மிகவும் கவலைக்கிடமாகியது. இது பற்றி கர்நாடக மாநில பெலகாவில் இருந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் டெல்லியில் இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிரியங்கா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு விரைந்தார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்தும் மன்மோகன் சிங் நேற்று இரவு 9:51 மணிக்கு உயிரிழந்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மன்மோகன் சிங் மரணம் தேசத்திற்கு ஒரு பெரிய இழப்பு என்றும் மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை அடுத்த தலைமுறையினருக்கு பாடமாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 92 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை இரவு காலமானார். அவரது மறைவிற்கு குடியரசுத் தலைவர், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் உலக தலைவர்கள், பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மன்மோகன் சிங்கின் மறைவு தேசத்திற்கு ஒரு பெரிய இழப்பு என்றும் மக்களுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அவரது அர்ப்பணிப்பு மறக்க முடியாது என்றும் அவரது வாழ்க்கை வருங்கால சந்தாதியினருக்கும் எப்போதும் ஒரு பாடமாக அமையும் எனவும் வறுமையை தாண்டி வெற்றியின் உச்சத்தை அடைந்தவர் மன்மோகன் சிங் எனவும் ஒழுக்கமான மனிதர், அறிஞர், பொருளாதார நிபுணர் மற்றும் சீர்திருத்தங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட தலைவர், அவர் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் 2004, 2014 ஆண்டில் காங்கிரஸ் தலைவராகவும் பிரதமராகவும் இருந்தபோது, தான் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோதும் பல தேசிய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் அவருடன் அடிக்கடி விவாதத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தார். அரிதினும் அரிதான தலைவர்களில் ஒருவராக மன்மோகன் சிங் பெயரை வரலாறு பொறித்து வைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் அவர் பற்றி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் இந்தியாவின் தலைசிறந்த மகன்களுள் ஒருவரான டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு எனது இறுதி மரியாதை செலுத்தினேன் எனவும் வரலாறு அவரை கனிவுடன் நடத்தும் என்பது மட்டுமல்ல,
தமது தொலைநோக்கால் ஒரு நாட்டையே மறுசீரமைத்து தனது பணிவால் கோடிக்கணக்கானோருக்கும் ஊக்கமூட்டி அடுத்து வரும் தலைமுறையினருக்கெல்லாம் தமது வாழ்க்கையால் வளர்ச்சிக்கான கலங்கரை விளக்கமாக விளங்கும் அரிதினும் அரிதான தலைவர்களுக்குள் ஒருவரான மன்மோகன் சிங்கிற்கு வரலாறு அவரது பெயரை பொறித்து வைக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏன் இத்தனை முரண்பாடுகள், உண்மையில் என்ன நடந்தது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது எனவும், உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னும் ஊடகங்களில் பேசும்போது முதலில் காவல்துறையினரிடம் புகார் அளித்த பிறகே பல்கலைக்கழகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கிறார் எனவும், ஆனால் ஊடகங்களை சந்தித்த சென்னை காவல்துறை ஆணையர் பல்கலைக்கழகத்தின் குழு மூலமாகவே காவல்துறைக்கு புகார் வந்தது என்று கூறுகிறார் எனவும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏன் இத்தனை முரண்பாடுகள், உண்மையில் என்ன நடந்தது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பிரச்சனையை மடைமாற்றி உண்மையை மறைத்துவிடலாம் என்ற நோக்கில் திமுக அரசிற்கும் இருக்குமேனால் திமுக அரசிற்கும் இந்த குற்றத்தில் தொடர்பு இருப்பதாக தான் கருத முடியும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரன் என்பவரை கைது செய்துள்ளனர். அவர் மட்டும்தான் குற்றவாளி என காவல்துறை தரப்பிலும் அரசு தரப்பிலும் கூறப்படுகிறது. இதற்கிடையே ஞானசேகரனுக்கும் திமுக பிரமுகருடன் தொடர்பு இருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு ஆதாரமான படங்களையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது எனவும், பல்கலைக்கழகத்தில் உள்ள 70 சிசிடிவியில் 56 தான் வேலை செய்கிறது என காவல்துறை தெரிவித்துள்ளது எனவும், தமிழகம் முழுவதும் படிக்கும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது எனவும் தெரிவித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்துக்கொண்ட சபதத்திற்கு காலம் முழுவதும் அண்ணாமலை செருப்பு போட முடியாது என்று சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்பட்ட சம்பவத்தை வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையும் மாணவியின் பாலியல் வழக்கு தொடர்பாக அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழக ஆளுநராலும் துணை வேந்தர்களாலும் செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகமாக உள்ளது எனவும், பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் காவலர்கள் இல்லை என்பது யாருடைய தவறு என்பதை மக்கள் அறிவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் பெண்கள் கற்பழிக்கப்பட்ட போது எங்கே போனார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எனவும், அதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதிக்கப்பட்ட போது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு சாட்டையடி சவுக்கடி இல்லையா எனவும், அப்போது ஏன் சவுக்கடி போராட்டம் நடத்தவில்லை எனவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மத்தியிலும் அரசியல் கவனம் பெறப்பட்ட துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடந்துள்ளது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சிண்டிகேட் அறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பொறியியல் பயிலும் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான வழக்கில் திமுக பிரமுகர் என சொல்லப்படும் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் எனவும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் துரதிர்ஷ்டவசமான மாணவர்கள், ஆசிரியர்கள் மத்தியிலும் அரசியல் கவனம் பெறப்பட்ட சம்பவம் நடந்தது எனவும், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் மாணவ மாணவிகளை கண்காணிக்க கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது எனவும், கமிட்டியினர் கண்காணித்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும்
பேராசிரியர், பதிவாளர், மாணவி பிரதிநிதிகளை உள்ளடக்கிய நபர்கள் கமிட்டி குழுவில் இடம்பெற்றுள்ளனர் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் உளவியல் மற்றும் மருத்துவ ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மனுதாரர் புகார் அளித்ததற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். அது காவல்துறை யூனிவர்சிட்டிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தகவல் கிடைச்சதுன்னா என்னோட கேள்வி. காவல்துறை மூலமா உங்களுக்கு தகவல் கிடைச்சதா? காவல்துறை மூலமா ஊடக பிரிவினரே அதுக்கான செய்திகளை ஒளிபரப்பும் போது தகவல் தெரியப்பட்டது, அவ்வளவுதான். அப்ப காவல்துறையில கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, நாங்க செய்தி போட்டதுக்கு அப்புறம் தான் யூனிவர்சிட்டிக்கு தகவல் கிடைச்சிருக்கா? தகவல் தெரிய வேண்டிய காலம் அதுதானே. அப்பனா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் விசாரணை இருக்கிற செய்தி என்ன கவுண்டர் பண்ண வேணாம். கல்லூரி பேராசிரியரோ சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஏன் தெரியப்படுத்தல அப்படிங்கிறது அது நீங்க ஒண்ணு சொல்லலைங்கிறது ஓகே சார், அது அவங்களோட பர்சனல், அத நம்ம கேட்கலாம். இப்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் இல்ல, அதாவது இல்ல நீங்க உங்களுடைய கேள்வியின் நோக்கம் புரிகிறது சகோதரா. ஆனால் காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது வாக்குமூலமா இல்ல அதுக்குரியதுதான் இது. இல்ல முரண்பட்ட செய்தி அல்ல, முரண்பட்ட செய்தி அல்ல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அது மீது முரணான செய்தி என்று சொன்னால் காவல்துறை முழு விசாரணை போது தெரியும். அதுக்கு இடைப்பட்ட மாற்று செய்தியை என்னிடம் பெற இயலாது. இல்ல 80% விளக்குகள் உண்டு. நான் சொல்லுவதை போல் ஒரு சில இடங்கள் பயனற்ற நிலையில் இருக்கிற இடங்களில் விளக்குகள் இல்லைதான், அது பயன்படாத நிலை என்று. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியோடு நட்பு பாராட்டி தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை கேட்கும் போதெல்லாம் வழங்கியவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு புகழாரம் சூட்டியுள்ளார். தலைநகர் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் வயது மூப்பு காரணமாக நேற்றிரவு காலமான முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் அவரின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அசன் மௌலானா, துரை சந்திரசேகரன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் பலர் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். அப்போது அவரின் ஆத்மா சாந்தி அடைய 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியோடு நட்பு பாராட்டி தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை கேட்கும் போதெல்லாம் வழங்கியவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்றும் மன்மோகன் சிங் மறைவு இந்தியாவிற்கே ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் இழப்பாகும் எனவும் காந்தியம் பாதையை மாறாதவர், காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் அயராது உழைத்தவர் என்றும் அவரின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். இந்தியாவை வழிநடத்திய ஒரு தலைசிறந்த தலைமகன் தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் உலக பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கல் இருந்தபோது இந்தியா தனித்துவம் பெற்று உலக நாடுகளுக்கு வழிகாட்டிய போது அதற்கு தலைமையேற்றவர். அது மட்டுமல்ல, எல்லா உலக தலைவர்களும் தன்னுடைய நாட்டு பொருளாதாரத்தை பற்றி சிந்தனையை வடிவமைப்பதில் நம்முடைய இந்திய திருநாட்டின் பேரறிஞர் மன்மோகன் சிங் வழக்கில் ஆலோசனை கேட்கும் அளவுக்கு உலகம் முழுவதும் உயர்ந்து விளங்கிய ஒப்பற்ற தலைவராக விளங்கினார் என்பது நமக்கு பெருமை. அதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலம் குன்றி இருந்தாலும் நாடாளுமன்றத்திற்கு வந்து தன்னுடைய கடமையை ஆற்றுவதில் அவருக்கு ஒரு தனித்துவம் பெற்றவர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செருப்பு போடவில்லை என்றால் என்ன ஆக போகிறது என்றும் தமிழக பாஜக தலைவராக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள இது போன்ற செயல்களை செய்கிறார் என்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை போன்ற தமிழ் திரையுலகில் வரலாற்று சிறப்புமிக்கதாக உள்ள திரைப்படங்களுக்கு அரசும் தமிழக திரையுலகத்தினரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் சமூக விரோத கும்பல்களை படைப்பாளிகளுக்கு எதிராக பேசுபவர்கள் என்றால் படைப்பாளிகளுக்கும் ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லதான் வந்தோம் எனவும் தெரிவித்தார். மேலும் அண்ணாமலை எதற்கு இந்த நாடகம் நடத்துகிறார், இவர் செருப்பு போடவில்லை என்றால் என்ன ஆக போகிறது எனவும் தமிழக பாஜக தலைவராக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள இது போன்ற செயல்களை செய்கிறார் என்றும் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கி வந்துள்ள விடுதலை திரைப்படம்
உலகத்தரம் வாய்ந்த படமாக உருவாகியுள்ளது என்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். நீங்க இவரை கைது பண்ணுங்க, இந்த மிரட்டல்கள் நாங்கள் பயந்துட்டு இருக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேணாம், அமைதிப்படுத்திருக்கேங்கிற இந்த மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுக்க வேணாம். அண்ணாமலை அரசியல் பேசுங்க, அரசியல் பதில் பேசுகிறோம். ஆனால் அந்த ஆயுதத்தை தூக்குறத தடுத்து வச்சிருக்கேன்லாம் பேச வேணாம். தமிழனுக்கு வேற வரலாறுலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பயந்து நாங்கள் எல்லாம் இங்கே உட்காரல. அதனால் இந்த மிரட்டுறது ஒரு பெரிய ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிறது, இதை வந்து அரசியலில் வைக்காதீங்க. ஆக்கப்பூர்வமான அரசியலை செஞ்சால் எல்லாரும் வரவேற்போம். அப்படின்னா இது வரைக்கும் அவர் செய்யலை. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து சொல்லுகின்றோம். இதற்கு மேலே அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் வன்முறையைத்தான் தங்களது அரசியலாக முன்வைப்பார்கள் என்றால் அதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக அமைப்பில் ஒன்று திரட்டி நாங்கள் இவர்களை தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி வெளியேற்ற வேண்டிய அரசியலுக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கோம். மக்கள் தான் சவுக்கால் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு கவுன்சில் தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு மக்கள் சவுக்கால் அடித்து வெளியேற்றப்பட்ட கட்சி பாஜக கட்சி. அதனால இந்த நாடகங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த வன்முறை அரசியலை இதோட முடிவு கட்டுறது அண்ணாமலைக்கு நல்லதுங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். திருத்துறைப்பூண்டியில் தேமுதிக சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் மற்றும் குருபூஜை விழா நடைபெற்றது. நகர செயலாளர் முரளி தலைமையிலும் மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் முன்னிலையிலும் தேமுதிக கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளும் அன்னதானங்களும் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பால்ராஜ், முரளி, தொழிற்சங்க மாவட்ட பொறுப்பாளர் குணா, ராஜசேகரன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு ஏற்ப இங்குள்ள நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பாண்டி பிளாக் சங்கத்தின் தலைவர் சங்கரன் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் குறு தொழில்கள் மீதான விரோத போக்கை கண்டித்து பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாண்டி பிளாக் சங்கத்தின் தலைவர் சங்கரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிளாஸ்டிக் தயாரிப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு ஏற்ப இங்குள்ள நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும், பிளாஸ்டிக் தயாரிப்பு என்பது 99% குறுந்தொழிலை சார்ந்துள்ளதுதான் என்றும், ஒரு காலத்தில் பிளாஸ்டிக் தொழில் மூலம் தமிழகத்தில் 3 லட்சம் பேருக்கும் மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு வேலை இருந்தது எனவும், சிறிய முதலீடான 10,000 ரூபாய் இருந்தாலே பிளாஸ்டிக் தொழிலை ஆரம்பிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் சிறு தொழில்கள் அழிந்து வருகிறது எனவும், பிளாஸ்டிக் தொழிலில் மத்திய மாநில அரசுகள் மாற்றி சட்டம் கொண்டு வந்து சீரழித்து விட்டனர் எனவும், இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதிலிருந்து தற்போது வரை எங்களுக்கு ஆதரவாகத்தான் உள்ளார் எனவும், பெரு நிறுவனங்கள் ஆதிக்கத்தில் இருக்கும் அதிகாரிகள் சூழ்ச்சியால் சிறு நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் சங்கத்தின் தலைவர் சங்கரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்கலாம், கோர்ட்டுக்கு போவேணாமா, நீங்கள் மறுபடியும் கண்டெம்ப்ட் பெட்டிஷன் போடலாமே, அவங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தலைன்னு. ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் கண்டெம்ப்ட் இருக்குது. அதுக்கே ஒன்றும் இது வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றும் பலன் இல்லை. இப்போ இருக்கிற சமயத்தில் எங்களை மாதிரி ஒரு சின்ன அமைப்பில் மறுபடியும் நாங்கள் கண்டெம்ப்ட்னு போனால் அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும். உங்களுக்கே தெரியும், வக்கீல் ஃபீஸு மற்றதுக்கெல்லாம். இதெல்லாம் எங்கே நாங்கள் போகிறது? பிளாஸ்டிக் கழிவு சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னு எல்லாம் சொல்கிறது. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கு நாங்கள் தயார் பண்ணுறது மறுசுழற்சி செய்யக்கூடியது வரவே இல்லைன்னு கார்ப்பரேஷன் சொல்லுது. மறுசுழற்சி செய்ய முடியாத எரிக்கிறாங்கன்றாங்க கார்ப்பரேஷனே, அது செலவில் போய் பண்ணுதுன்னு. ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்குறதுன்னு அரசாங்கம் கேட்குது. புரியுதுங்களா? எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்தினால் போதும். அண்ணாமலை செய்த தவறுக்கு பாவ விமோச்சனத்திற்காக சாட்டையால் அடித்து கொண்டாரா அல்லது அவர் ஏதாவது தவறு செய்ததற்காக தனக்கு தானே சாட்டையால் தண்டனை விதித்து கொண்டாரா என்ற கேள்வியை தவிர திமுக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை என்றும் புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் புதுக்கோட்டை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்தில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, திமுக வழக்கறிஞர் அணியினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தி விட்டோம் எனவும், திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று கூறி அண்ணாமலை முடிவு எடுத்து இருந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் காலணி அணிய முடியாது எனவும், அண்ணாமலை செய்த தவறுக்கும் பாவ விமோச்சனத்திற்காக சாட்டையால் அடித்துக் கொண்டாரா அல்லது அவர் ஏதாவது தவறு செய்ததற்காக தனக்குத்தானே சாட்டையால் தண்டனை விதித்துக் கொண்டாரா என்ற கேள்வியை திமுக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சாட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அல்லது பாவ விமோசனம். எனவே அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ விமோசனத்துக்காக சாட்டையால் அடித்துக் கொண்டாரா அல்லது அவர் ஏதாவது ஒரு தவறு செய்ததற்காக தனக்கு தானே தண்டனை விதித்துக் கொண்டு சாட்டையில் அடித்துக் கொண்டாரா என்பதுதான் கேள்வியை தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை. திமுக அரசு அப்புறப்படுத்த வரைக்கும் நான் காலணி அணிய சொல்லியிருக்காரு. அது பாரதிய ஜனதா கட்சியில பழனி பாத யாத்திரை போறதுக்காக வேண்டி 40 நாளுக்கு செருப்பு போடாம போவாங்க. அது போல நிறைய இடத்துக்கு வருஷ கணக்கிலோட போடாம இருப்பாங்க. அது போல இவரும் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நினைக்கிறாரு. ஆனால் இந்த இதுதான் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பணிய முடியாது. கல்வராயன் மலை அருகே விவசாய நிலத்தில் பயிர் செய்யப்பட்ட சில்வர் மரங்களை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் வெட்டி சேதப்படுத்திய உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி தனது குடும்பத்துடன் சமூக வலைதளத்தில் வேதனை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கல்வராயன் மலையில் முக்கிய பகுதியுள்ள கரியலூர் பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவருக்கும் 5 அண்ணன் தம்பிகள் உள்ள நிலையில் அண்ணாமலையின் மகன்களான LIC வேல்முருகன், கமலஹாசன் ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். இதற்கிடையே இவர்களுக்கு மொத்தமான 9 ஏக்கர் விவசாய நிலத்தில் வேல்முருகன் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சில்வர், தேக்கு மரம் உள்ளிட்ட விவசாய பயிர்களையும் சாகுபடி செய்து வருகிறார். இந்த நிலையில் தனது உறவினர்களான கல்வராயன் மலை தெற்கு திமுக ஒன்றிய செயலாளர் சின்னத்தம்பி, தேவராஜ், சகாதேவன் ஆகியோர் இரவோடு இரவாக ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் தேக்கு மரங்களை வெட்டி டன் கணக்கில் மோசடி செய்துள்ளதாக கண்ணீர் மல்க வேல்முருகன், கமலஹாசன் ஆகியோர் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விவசாயிகள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பெரம்பலூர் அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான 18 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இருசக்கர வாகன திருட்டை கண்டறிய பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசைரா உத்தரவின்படி மங்களமேடு துணை காவல் கண்காணிப்பாளர் தனசேகரன் வழிகாட்டுதலின்படி மங்களமேடு காவல் நிலைய ஆய்வாளர் பாலாஜி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகியோர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் வாகன திருட்டு தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்தின் பேரில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஓமலூரைச் சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞரின் இருசக்கர வாகனத்தை சோதனை செய்த போது சுரேஷ் வந்த இருசக்கர வாகனம் திருட்டு வழக்கில் தேடப்பட்டு வந்த இருசக்கர வாகனம் என தெரிய வந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சுரேஷை கைது செய்து மங்களமேடு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டம் அத்தியூர் கிராமத்தைச் சேர்ந்த உமர் கித்தா மகன் முகமது இப்ராஹிம், ஆடுதுறையைச் சேர்ந்த சூர்யா, கீழக்குடி காடையைச் சேர்ந்த ரகுமான் ஆகியோருடன் சேர்ந்து சுரேஷ் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 4 இளைஞர்களையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பழனி மலையடிவாரம் சன்னதி வீதியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்தில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்த பசிரா பேகம் என்பவருக்கு ஒரு மகன், ஒரு மகள் ஆகியோர் உள்ளனர். இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் பழனி மலையடிவாரம் சரவண பொய்கை சாலையில் பசிரா பேகம் டீ கடை மற்றும் துணி கடை நடத்தி வருகிறார்.
இந்த நிலையில் இருவருக்கும் அதே பகுதியில் நாவிதர் தொழில் செய்து வரும் மாரிமுத்து என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்து வந்ததாகவும் சமீப காலமாக இந்த பெண் மாரிமுத்துவை கைவிட்டுவிட்டு வேறு ஒரு நபருடன் பழக்கம் வைத்துக் கொண்டு மாரிமுத்துவை கண்டு கொள்ளாமல் இருந்ததாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த மாரிமுத்து கடையில் இருந்த பசிரா பேகத்திடம் சென்று தகராறு செய்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை பசிரா பேகத்தை வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவத்தில் மாரிமுத்துவிற்கும் கழுத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாரிமுத்துவை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இறந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலைக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி திருவள்ளூரை அடுத்த பேரம்பாக்கம் அண்ணா பேருந்து நிலையம் அருகே கடம்பத்தூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கடம்பத்தூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சதீஷ் தலைமையில் மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் பன்னூர் எம் இருதயராஜ், கடம்பத்தூர் வட்டார பொதுச் செயலாளர் ஸ்ரீ பேரம்பாகம் குப்பன், வட்டார பொருளாளர் பாலசாமி, இருளஞ்சேரி வட்டார துணை பொதுச் செயலாளர் சிவசண்முகம் மற்றும் பேரம்பாகம் காங்கிரஸ் கிராம கமிட்டி உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து அரக்கோணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு தலித் பெண்கள் இயக்கம் மற்றும் கிராம பெண்கள் இயக்கம் சார்பில் தொடரும் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான தொடரும் பாலியல் துன்புறுத்தல்களை கண்டித்து தமிழ்நாடு தலித் பெண்கள் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தலித் பெண்கள் இயக்கத்தின் தலைவர் சௌரியம்மாள் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தலை எதிர்நோக்குகிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கிராம பெண்கள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ப்ரோ கபடி லீக் அரையிறுதிப் போட்டியில் தபாங் டெல்லி, பாட்னா பைரட்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றனர். 11வது ப்ரோ கபடி லீக் போட்டி இறுதிக் கட்டத்தை நெருங்கியுள்ளது. லீக் சுற்று முடிவில் டாப் 2 இடங்களை பிடித்த ஹரியானா ஸ்டீலர்ஸ், முன்னாள் சாம்பியன் தபாங் டெல்லி அணிகள் நேரடியாக அரையிறுதிக்குள் நுழைந்தனர். தொடர்ந்து வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச ஊபியோதாஸ் அணியும் பாட்னா பைரட்ஸ் அணியும் அரையிறுதிக்கு முன்னேறினர். இந்த நிலையில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தபாங் டெல்லி, பாட்னா பைரட்ஸ் அணிகள் இரவு 9 மணிக்கு மோதுகின்றனர். இனி வருவது உலக செய்திகள். பிரேசிலில் பாலம் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மாயமாகி உள்ளனர். வடகிழக்கு பிரேசிலில் உள்ள டோகன்டி ஆற்றின் மீது இருந்த பாலம் கடந்த 22ஆம் தேதி இடிந்து விழுந்தது. அப்போது அந்த பாலத்தில் 3 லாரிகள், பல இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 கார்கள் ஆற்றில் கவிழ்ந்தது. இதையடுத்து அங்கு கடற்படை, காவல்துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பாலம் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 9 பேர் மாயமாகி உள்ளனர் என்று பிரேசிலில் கடற்படை தெரிவித்துள்ளது. மாயமான 9 பேரை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டனர். ஆற்றில் விழுந்த 3 லாரிகளில் 2இல் கந்தக அமிலம் இருந்ததால் அப்பகுதியில் உள்ள 19 நகராட்சிகளில் குடிநீரை பயன்படுத்தக்கூடாது என அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி. பிரதமர் மன்மோகன் சிங் மரணம் தேசத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். அரிதினும் அரிதான தலைவர்களின் ஒருவராக மன்மோகன் சிங் பெயரை வரலாறு பொறித்து வைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலைதளத்தில் பதிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏன் இத்தனை முரண்பாடுகள்? உண்மையில் என்ன நடந்தது என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை எடுத்துக்கொண்ட சபதத்திற்கு காலம் முழுவதும் அண்ணாமலை செருப்பு போட முடியாது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.